ஓகே, பேசுங்க. நான் பேசுறது கேக்குதா? தரமாறாக்கள் காலம் பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4வது அலகு காலம். சரியா? அப்ப காலம்னா என்ன? காலத்தை அளக்கக்கூடிய உபகரணங்கள். சரியா? அப்ப அத காலத்தை அளக்கிறதுக்காக வேண்டி ஒன்று கடிகார், நாட்காட்டி, அடுத்தது கடிகாரம். இந்த 2 விஷயங்கள் நாங்க பயன்படுத்துறோம். அப்ப கடிகாரங்கள் நிறைய இருக்குது. சுவர்கடிகாரம், கை கடிகாரம், இப்படி நிறைய கடிகாரங்கள் இருக்குது. அப்ப அதுல நாங்க நேரத்தை அளவிட முடியும். அப்ப அப்படியாப்பட்ட கடிகாரத்துல 2 வகைகள் இருக்குது. ஒன்று 12 மணித்தியால கடிகாரம், இன்னொன்று 24 மணித்தியால கடிகாரம். 12 மணித்தியால கடிகாரமா இருந்தா ஒன்றுல இருந்து 12 வரைக்கும் எண்கள் இடப்பட்டிருக்கும். அது கடைசி கிளாஸ்ல நாங்க பார்த்தோம். அடுத்தது 24 மணித்தியால கடிகாரம். எத்தனை மணித்தியால கடிகாரம்? 24 மணித்தியால கடிகாரம். அப்ப இந்த தலைப்போட தான் நான் இறுதியாக நிப்பாட்டுனது. அப்படித்தானே? பேசுங்க மகன், பேசுங்க மகள். நான் பேசுறது கிளியரா கேக்குது இல்லையா? கேக்குது சார். அப்ப நீங்க ரிப்ளை பண்ணணும். சரியா? ஓகே. நேரத்தை 24 மணித்தியால கடிகாரத்தில் வாசித்தல், இந்த தலைப்போட தான் நிப்பாட்டுனேன். ஓகே சரியா? சரி, அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 12 மணித்தியால கடிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றுல இருந்து 12 வரைக்கும் அங்க எண்கள் காணப்படும். சரியா? வளமையான வாழ்க்கையில சரியா ஒரே நேரம் காணப்படும். ஆனா சம்பவங்கள் வித்தியாசமாயிருக்கும், நிகழ்வுகள் வேறையாயிருக்கும். சரியா? அப்ப அதே போன்ற ஒரு படத்தை தான் இங்க காட்சிப்படுத்தியிருக்கேன். இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா மாணவர்கள் பாடசாலையை நோக்கி என்ன செய்யறாங்க? சென்று கொண்டிருக்காங்க சார். சென்று கொண்டிருக்காங்க. அப்ப பாடசாலைக்கு மாணவர்கள் செல்வார்களா இருந்தா இது காலை வேலையா மாலை வேலையா? காலை வேலை காலை வேலை அப்படின்னா நாங்க முற்பகல்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? முற்பகல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இப்ப இந்த படத்தை பாருங்க. இப்ப இங்க ஒரு மாணவன் ஒரு மின்குமிழை பயன்படுத்தி அவர் என்ன செஞ்சு கொண்டிருக்காரு? படித்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இப்ப அதே கடிகாரத்துல 7 மணி தான் காட்டுகின்றது. ஆனா நேரம் என்ன ஒரே நேரமா இருக்கலாம். ஆனா சம்பவங்கள் வித்தியாசம். சரி, யாரு? ஸ்ரூபிகா, உங்களோட மைக்கை ஓப்பன் பண்ணி வைக்கணும். கேதீஸ்வரன், அதே மைக்கே. நீங்க என்னையோட பேசுறாங்க, மைக் ஓன் பண்ணா பரவாயில்லை. அங்க வீட்டுல பேசி கொண்டிருக்கா மைக் ஓப்பன் பண்ணிருங்க. சாரி. அப்ப நான் அந்த 2 நிகழ்வுகள்ல இருந்தும் பார்க்கும் பொழுது முதலாவது நிகழ்வு மாணவர்கள் பாடசாலையை நோக்கி செல்றாங்க. ஆகவே இது காலையில நடக்கக்கூடிய சம்பவம். அப்ப இதுக்கு முற்பகல் 7 மணி அப்படின்னு நாங்க சொல்லுவோம். 2வது படத்துல ஒரு மாணவன் கல்வி கற்றுக்கொண்டிருக்காரு. அங்க மின்குமிழ் பயன்படுத்துறனால இது மாலை வேலை. ஓகே சார். அப்ப இது பிற்பகல் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? பிற்பகல். அப்ப நல்ல ஞாபகத்தை வச்சுக்கொள்ளணும். ஒரே நேரம் வரும், ஆனா நிகழ்வுகள் அது கட்டாயம் வித்தியாசமானதாக இருக்கும், சம்பவங்கள் வித்தியாசமானதாக இருக்கும். அப்போ 7 மணி தான் கடிகாரத்துல காட்டுகின்றது. ஆனா முதலாவது சந்தர்ப்பம் முற்பகல் 7 மணி, 2வது சந்தர்ப்பம் பிற்பகல் 7 மணி. அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இந்த முற்பகல், இந்த பிற்பகல் அப்படிங்கிற ஒரு சொல் இங்க பயன்படுத்தப்படுகின்றது.
சரியா? அப்ப அதனாலதான் அந்த 24 மணித்தியால கடிகாரம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப 24 மணித்தியால கடிகாரமா இருந்தா எங்களுக்கு இன்னும் இலகுவாக என்ன செய்ய முடியும், இத சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு இங்க கொண்டு வரப்பட்டுச்சு. இதுல இருந்து முற்பகல் 12 மணித்தியாலம், பிற்பகல் 12 மணித்தியாலம் அப்படிங்கிறத நாங்க விளங்கிக் கொள்ளணும். முற்பகல்ல 12 மணித்தியாலங்கள் காணப்படும், பிற்பகல்ல 12 மணித்தியாலங்கள் காணப்படும். அது ரெண்டையும் சேர்த்து தான் இங்க எவ்வளவு 24 மணித்தியாலம். ஓகேவா? ஓகே சார். சரியா? அப்போ ஒரு நாள் என்பது எத்தனை மணித்தியாலங்களை கொண்டது? 24 மணித்தியாலங்களை கொண்டது. அப்ப முதலாவது கடிகாரம் மாணவன் பாடசாலைக்கு செல்லும் நேரம் காலை 7 மணியை காட்டுகின்றது. சரியா? அடுத்த கடிகாரம் மாணவன் பாடம் படிக்கும் நேரம் மாலை 7 மணியை காட்டுகின்றது. ஓகே தானே? ஓகே சார். இந்த ரெண்டு நோட்டையும் கொஞ்சம் நோட் பண்ணுங்க பாப்போம். படங்கள்லாம் தேவையில்லை, இந்த ரெண்டு நோட்டை மட்டும் போட்டா போதுமானது. முதலாவது கடிகாரம் மாணவன் பாடசாலைக்கு செல்லும் நேரம் காலை 7 மணியை காட்டுகின்றது. அடுத்த கடிகாரம் மாணவன் பாடம் படிக்கும் நேரம் மாலை 7 மணியை காட்டுகின்றது. அப்ப இரண்டுலையுமே 7 மணி தான், ஆனா நிகழ்வுகள் வித்தியாசமானது. சரியா? முதலாவது காலை 7 மணி, இரண்டாவது மாலை 7 மணி. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் வேகமா நோட் பண்ணா நல்லா. மகன் மகள் நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணிட்டேன் சார். சரியா? சரி, ஓகே. அப்ப இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு நாளினுள் கடிகாரம் 2 சந்தர்ப்பத்தில் ஒரே நேரத்தை காட்டுவதால் நேரத்தை குறிப்பிடும் போது அதனை சரியாக காட்டும் முறை கீழே விவரிக்கப்பட்டுள்ளது. பகலில் 3 முட்களும் 12 என்ற இலக்கத்தை காட்டும் போது நேரம் நண்பகல் 12 மணி. இரவில் 3 முட்களும் 12 என்ற இலக்கத்தை காட்டும் போது நேரம் நள்ளிரவு 12 மணி. அப்ப இந்த நண்பகல் நள்ளிரவு இது ரெண்டு தான் இங்க மிக முக்கியமானது. சரியா? அப்ப நல்லா கவனிச்சுக்கிறோம். 1ல இருந்து 12 வரைக்கும் உள்ள அந்த நண்பகல் வேலை வந்து எப்பயுமே நாங்க முற்பகல் அப்படின்னு சொல்லுவோம். நண்பகல் 12 மணில இருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் உள்ள காலப்பகுதி பிற்பகல் அப்படிங்கிறது அழைக்கப்படும். சரியா? அப்ப இரவுல இருந்து நள்ளிரவு 12 மணில இருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் முற்பகல், நண்பகல் 12 மணில இருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் பிற்பகல். அப்ப 12 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் 24 மணித்தியாலம் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஓகேவா இது? ஓகே சார். சார் இந்த நோட் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் பரிச்சயமான விஷயங்கள் தான் இது. பகலில் 3 முட்களும் 12 காணப்படுமா இருந்தா அது நண்பகல் 12 மணி. எல்லாத்துக்கும் தெரியுதானே இது? அதே நேரத்துல இரவு 3 முட்களும் 12ல இரவு நள்ளிரவுல காணப்படுமா இருந்தா அது நாங்க நள்ளிரவு 12 மணி அப்படின்னு சொல்லி அழைப்போம். அது உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப இங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நள்ளிரவு 12 மணிக்கும் நண்பகல் 12 மணிக்கும் பார்த்துக்கோ, இதுதான் இங்க மிக முக்கியமானது. நள்ளிரவு 12 மணிக்கும் நண்பகல் 12 மணிக்கும் சரியா இடைப்பட்ட காலம் முற்பகல் எனப்படும். அப்ப நள்ளிரவு நண்பகல் ரெண்டுமே
நள்ளிரவு, சரியா? அதே மாதிரிக்க நண்பகல். அப்ப முன்னுக்கு நள்ளிரவு இருக்குது, பின்னுக்கு நண்பகல் இருக்குது. அப்படி காணப்படுமா இருந்தா முற்பகல் என அழைக்கப்படும். பிறகு நண்பகல் 12 மணிக்கும் நள்ளிரவு 12 மணிக்கும். அப்ப இப்ப நண்பகல் முன்னுக்கு வந்துட்டாரு, நள்ளிரவு பின்னுக்கு போயிட்டார். இப்படி வந்தா பிற்பகல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அப்ப இந்த முற்பகல் இந்த பிற்பகல் தான் இந்த இந்த 24 மணித்தியால கடிகாரத்துல மிகவும் முக்கியமானது. நல்ல விலையும் கொள்ளும். அப்ப இது சரியா ஒழுங்கான முறையில மூளையில செலுத்தி கொள்ளும். அப்ப நள்ளிரவு 12 மணிக்கும் நண்பகல் 12 மணிக்கும் இடைப்பட்ட காலம் முற்பகல் என அழைக்கப்படும். என்னன்னு சொல்லி அழைக்கப்படும்? முற்பகல் என அழைக்கப்படும். அதே போல நண்பகல் 12 மணிக்கும் நள்ளிரவு 12 மணிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி நண்பகல் 12 மணிக்கும் நள்ளிரவு 12 மணிக்கும் பிற்பகல் என அழைக்கப்படும். ஓகேவா? ஓகே சார். அப்ப இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ள பாப்போம். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ள பாப்போம். மைக் ஆன் பண்ணா பரவாயில்ல, மைக் ஆஃப் பண்ணி கொள்ளணும் தயவு செய்து. வீடியோ எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கேமரா ஆன் பண்ணா நான் பார்க்க மாட்டேன் உங்களை, மற்றவங்களுக்கு ஸ்கிரீன் மறையும். சரி, அப்ப நண்பகல் 12 மணில இருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் பிற்பகல், நள்ளிரவு 12 மணில இருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் முற்பகல். அப்ப இந்த மூப்ப இந்த பீப்ப அப்படிங்கிறதுல இப்ப யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? முற்பகல் பிற்பகல். சார் இதை நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சு சார். சரி, அப்ப நல்லா இதுல கவனமா இருக்கணும் கட்டாயம். 12 மணிக்கு பிற்பாடு தான் நாங்க பிற்பகல் சொல்லுவோம். சரியா? அதாவது பகல் 12 மணிக்கு பிறகு நாங்க பிற்பகல் அப்படிங்கிறத பயன்படுத்த துவங்கிடுவோம். PM, ஆங்கிலத்துல PM. சரியா? அதே மாதிரி இரவு 12 மணில இருந்து பகல் 12 மணி வரைக்கும் முற்பகல் AM அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு பழகி இருக்கோம். அப்ப இந்த AM இந்த PM அதுல உங்களுக்கு சிக்கல் இருக்காது அப்படின்னு சொல்லி இப்ப நினைக்கிறேன். ஓகே தானே? சார் அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாளின் நள்ளிரவு 12 மணியில் இருந்து அடுத்த நாளின் நள்ளிரவு 12 மணி வரையிலான காலம் ஒரு நாள் எனப்படும். ஒரு நாளின் நள்ளிரவு 12 மணியில இருந்து அடுத்த நாளின் நள்ளிரவு 12 மணி வரையிலான காலம் ஒரு நாள். அப்ப எத்தனை மணித்தியாலங்கள்? நள்ளிரவு 12ல இருந்து பகல் 12 வரைக்கும் 12, பகல் 12ல இருந்து நள்ளிரவு 12 வரைக்கும் 12. அப்ப ஒரு நாள்ல எத்தனை மணித்தியா? 24 மணித்தியாலங்கள். அப்ப 24 மணித்தியாலங்கள் சேர்ந்தாதான் அது ஒரு நாள் கணக்கெடுக்கப்படும். ஓகேவா? ஓகே சார். அப்ப ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒரு நாள் என்பது நள்ளிரவு 12 மணியில் இருந்து அடுத்த நாள் நள்ளிரவு 12 மணி வரைக்கும். சரியா? நள்ளிரவு 12 மணில இருந்து அடுத்த நாள் நள்ளிரவு 12 மணி வரைக்கும் உள்ள காலப்பகுதியை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஓகே தானே? ஓகே சார். சாரியா? அப்ப கிளியரா? இப்ப கிளியர் சார். நோட் பண்ணியாச்சா?
இதை நோட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. Sir, note பண்ணியேன் sir. டைம் Note பண்ணிட்டேன் sir. எழுதிட்டேன் sir. இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க. Sir, எனக்கு வேணும் sir. ஓகே, எனக்கு வேணும் sir. கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. மைக்க ஓப் பண்ணி கொடுங்க. Sir, நான் எழுதிட்டேன் sir. எழுதிட்டேன் சார். எழுதியாச்சு சார். எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். வெயிட் 1 மினிட் சார். ஓகே, மன்னிக்கவும். அப்ப ஒரு நாள் என்பது நள்ளிரவு 12 மணில இருந்து அடுத்த நாள் நள்ளிரவு 12 மணி வரைக்கும். அதாவது இப்ப இன்றைக்கு இரவுல இருந்து அப்படியே பகல் 12 மணி வரைக்கும் வந்து பிறகு அங்கிட்டு இரவு 12 மணி வரைக்கும். அப்ப இரவு அப்படியாப்பட்ட காலப்பகுதி தான் ஒரு நாள் அப்படிங்க. அதாவது 24 மணித்தியாலங்கள் அப்படி சேருமா இருந்தா நாங்க ஒரு நாள் அப்படின்னு எங்களுக்கு இதை சொல்ல முடியும். சரியா? ஓகே சார். அப்ப நான் முதல்ல அந்த உதாரணத்துக்கே போவார். சரியா? முதல்ல அந்த போட்ட உதாரணத்துக்கே வார். நேரம் காலை 7 மணி என்பது முற்பகல் 7 மணி எனப்படும். சரியா? நேரம் மாலை 7 மணி என்பது பிற்பகல் 7 மணி எனப்படும். சரியா? அப்ப முற்பகல் என்பது மூனா டொட் பானா, பிற்பகல் என்பது பீனா டொட் பானா. சரியா? பிற்பகல் அப்படிங்கிறத சுருக்கமாக எழுதுவோம். ஆங்கிலத்துல ஏஎம் அப்படின்னு போடுவோம் முற்பகலை, பிற்பகலை ஆங்கிலத்துல பிஎம் அப்படின்னு சொல்லி போடுறது. சரியா? அப்ப இதுல உங்களுக்கு இப்ப சிக்கல் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்ப அதோட இந்த பாருங்க, மேல அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு நாள் அப்படிங்கிறதையும் தந்திருக்குது. ஒரு நாள் என்பது முற்பகல் 12 மணித்தியாலங்கள் கூட்டல் பிற்பகல் 12 மணித்தியாலங்கள். ஆகவே ஒரு நாள் என்பது எத்தனை மணித்தியாலங்கள்? 24 மணித்தியாலம். சரி, இது ரெண்டையும் கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். ஸ்கிரீன்ல உள்ள கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். முற்பகல் 12 மணித்தியாலங்கள், பிற்பகல் 12 மணித்தியாலங்கள் ரெண்டையும் சேர்த்தா ஒரு நாள் என வரையறுக்கப்படும். சரியா? எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். எழுதிட்டா கொஞ்சம் அமைதியா இருங்க. எழுதிட்டா கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க. எனக்கு வேணும். ஓகே. சரியா? ஓகே. சார் சார் எழுதிட்டேன் சார். எழுதிட்டா கொஞ்சம் அமைதியா இருங்க மகள். மற்றவங்களும் எழுதிடட்டும்.
அப்ப இந்த காலம் பாடத்துல 24 மணித்தியாலம் கடிகாரத்தில் நேரத்தை வாசிக்கிறது தான் மிக முக்கியமானது. அப்ப அதை கிளியரா புரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? அப்ப இரவு 12 மணில இருந்து பகல் 12 மணி வரைக்கும் முற்பகல் எனவும், பகல் 12 மணில இருந்து இரவு 12 மணி வரைக்கும் பிற்பகல் எனவும் அழைக்கப்படும். அப்ப முற்பகல் 12 மணித்தியாலங்கள், பிற்பகல் 12 மணித்தியாலங்கள், ஆகவே மொத்தம் 24 மணித்தியாலங்கள். சரியா? ஓகே சார். சார் எழுதிட்டேன் சார். சரியா சார். எழுதிட்டேன் சார். ஓகே சார். இப்ப இந்த பாருங்க, ஒரு 24 மணித்தியால கடிகாரம் இந்த சாயல்ல தான் தந்திருப்பார். இப்படித்தான் இருக்கும். சரியா? 1ல இருந்து 12 வரைக்கும் நம்பர் காட்டப்பட்டிருக்கும். அடுத்து 13, 14, 15 சொல்லி 24 வரைக்கும் ஒன்று அது உள்ளுக்கே காணப்படலாம் சின்னதாக, அப்படி இல்லாட்டி வெளியில காணப்படலாம். இந்த 2 இதுல அது காணப்படும். சரியா? அப்ப அந்த இப்படித்தான் எங்களோட கடிகாரம் இருக்குது அப்படின்னா, இதுல இப்படி உள்ளுக்கு ஒரு லைன் இதுல காணப்படலாம். அப்படி இல்லாட்டி வெளியில ஒரு லைன் இங்க காணப்படலாம். அப்ப இங்க கீழே 12 இருப்பாரு, இதுக்கு நேரம் இங்க எத்தனை இருப்பாரு? 20. பேசுங்க. 12க்கு நேரம் எத்தனை காணப்படும்? 24 சார். 24 காணப்படும். இப்ப இங்க 12 இருந்தா இப்ப இங்க எத்தனை காணப்படும்? உள்ளுக்கு 24 காணப்படும். அப்ப இந்த 2 விதங்களும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப 24 மணித்தியால கடிகாரம் ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. அதில் வெளிவட்டத்தில் 1 தொடக்கம் 12 வரையும், உள்வட்டத்தில் 13 தொடக்கம் 24 வரையும் இலக்கங்கள் குறிக்கப்பட்டுள்ளன. இது இப்படி 2 விதமாக காணப்படும். அதுல யாருக்கும் பிரச்சனை இருக்காது. சரியா? அது ஒரு கம்பெனி இந்த கடிகாரத்தை வடிவமைக்கிறத பொறுத்து. ஆனா 24 மணித்தியால கடிகாரமாக இருந்தா கட்டாயம் 24 என்ன செஞ்சிருப்பாரு? எங்கனையாவது ஒரு இலக்குல காட்டியிருப்பார். ஓகே ஓகே சார். அப்ப தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. நேரத்தை 24 மணித்தியால கடிகாரத்தில் வாசித்தல். அந்த கடிகாரத்தை மட்டும் வரையுங்க. இங்கிட்டுள்ள நோட் தேவையில்லை. அந்த கடிகாரத்தை மட்டும் வரையுங்க குயிக்கா. சார் நோட் பண்ணியாச்சு சார். நோட் பண்ணியாச்சு சார். நோட் பண்ணியாச்சு சார் அதுக்கு கீழே அந்த படத்துக்கு கீழே மகள், இப்ப நீங்க வரைஞ்சிருக்க படத்துக்கு கீழே இப்படி கட்டாயம் வரைஞ்சு கொள்ளணும். 12 இங்க 1, இங்க 2, இங்க 3, இந்த இடத்துல 6, இங்க 9. அதே போல இங்க 24னா இந்த இடத்துல 15, இங்க 18, இந்த இடத்துல 21. ஓகே, இந்த மாதிரியும் வரைஞ்சு கொள்ளணும். சரியா? சரி சார். இதை பிறகு செய்து கொள்ளுங்க. இப்ப செய்யாதீங்க, இதை பிறகு செய்து கொள்ளுங்க. இந்த மாதிரியும் வரைந்து கொள்ளுங்க. இப்படியும் 2 வடிவங்கள்ல தந்திருக்கலாம். இப்படி 2 வடிவங்களையும் தந்திருக்க முடியும். சரி, அப்ப இந்த மாதிரி நீங்க பார்த்துக்கொள்ளணும். 24, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23 இந்த மாதிரி. ஓகேவா? இப்ப விளங்கிச்சா?
சரியா? அப்ப இந்த 2 வடிவங்கள்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பருக்கு தந்து என்ன செய்வாரு, கேள்வியை செய்ய சொல்லுவாரு. அப்ப அது ரெண்டுலையும் போல நான் இப்ப ஒன்றை செய்து இப்படி ஒன்றை சொல்லி காமிச்சிட்டேன், இப்ப வெளியில வர்றத சொல்ல இல்லை அப்படின்னு குழம்பிடுவீங்க. சரியா? அப்ப இதுல இந்த 24 சரியா, 13, 14, 15, 16, 17, 18 அப்படி 24 வரைக்கும் ஒன்று உள்ளுக்கும் காணப்படலாம், உள்வட்டத்திலையும் காணப்படலாம், வெளிவட்டத்திலையும் காணப்படலாம். சரியா? சரி சார். சரியா? அப்ப அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஓகே தானே? அது யாருக்கும் குழப்பம் இல்லையே? இல்ல சார். சார், இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணும். ஒரு நாள் என்பது 24 மணித்தியாலங்கள். ஒரு நாள் என்பது எத்தனை மணித்தியாலங்கள்? 24 மணித்தியாலம். 12 மணித்தியால கடிகாரமாயிருந்தா 1ல இருந்து 12 வரைக்கும் தான் எண்கள் பயன்படுத்தப்படும். 1ல இருந்து எத்தனை வரைக்கும் எண்கள் பயன்படுத்தப்படும்? 12 மட்டும். 12 வரைக்கும். 24 மணித்தியால கடிகாரமாயிருந்தா 1ல இருந்து எத்தனை வரைக்கும் எண்கள் பயன்படுத்தப்படும்? 24 மட்டும். 24 மட்டும். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல 1ல இருந்து 12 மணி வரைக்கும் 12 வரைக்கும் வந்துட்டா அது நண்பகல் 12 மணி. அப்ப திரும்ப 12க்கு அடுத்து திரும்ப 1 மணி வரப்போகுது. அப்ப 24 மணித்தியால கடிகாரத்துல 1 மணி என்பது எத்தனையா இருக்கும்? வெரி குட். அப்படி சிந்திக்க தெரியும். 24 மணித்தியால கடிகாரத்துல 1 மணி என்பது எத்தனைல இருக்கும்? 13ல இருக்கும். இப்ப இதுல யாருக்கா? சரியா? அப்ப 24 மணித்தியால கடிகாரம் அப்படிங்கிறதுல இப்ப கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தெளிவு ஒன்று கிடைச்சிருக்கும். அப்படித்தானே சார்? அப்ப இந்த 24 மணித்தியால கடிகாரத்துல 24 மணித்தியால கடிகாரத்துல சரியா, ஒரு நாள் ஆரம்பிக்கிறது நள்ளிரவுக்கு தான் ஆரம்பிக்கும். ஒரு நாள் வந்து முதலாக நான் சொல்லிக் கொண்டிருக்கேன், நீங்க வீட்டுல பேசி கொண்டிருந்தீங்கன்னா இங்க சிக்கல். சரியா மகள்? ஒரு நாள் வந்து ஆரம்பிக்கிற டைம் வந்து நள்ளிரவு தான் ஆரம்பிக்கும். அப்ப நள்ளிரவு ஆரம்பிக்கிற அந்த டைம் வந்து பூஜ்ஜியத்துல தான் காணப்படும். எத்தனைல காணப்படும்? பூஜ்ஜியத்துல. 4 பூஜ்ஜியம், அதாவது 00.0000 இப்படி காணப்படும். இது வந்து ஆரம்பிக்கிற நேரம். அப்ப நள்ளிரவாக காணப்படும். அதே அப்படியே ஆரம்பித்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 அப்படி போயிட்டு ஒரு நாள் முடிவடையும் பொழுது எத்தனைல முடிவடையும்? 24ல முடிவடையும். சரியா? அப்ப ஒரு நாள் என்பது 24 மணித்தியாலங்கள் அப்படின்னு எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தானே எல்லாத்துக்கும். அப்ப ஒரு நாள் ஆரம்பிக்கிற டைம் வந்து, ஒரு நாள் ஆரம்பிக்கிற இடம் வந்து இரவு 12 மணி, நள்ளிரவு 12 மணி. தயவு செய்து நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது நீங்க பேசாதீங்க. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கிற எனக்கு செய்யமடுக்க எல்லாம் போயிடும். நான் பேசி முடிச்சது பிற்பாடு நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா ஓகே. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு விளங்காது, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு விளங்காது. அப்ப சிக்கலாயிடும். அப்போ நாள் ஆரம்பிக்கும் நேரம் நள்ளிரவு 12 மணி. சரி, அப்ப நள்ளிரவுன்னு சொன்னா அது நள்ளிரவு 12 மணி அந்த டைம் சொல்லுவோம். அப்படி நள்ளிரவுன்னு வச்சுக்கிட்டாலே போதுமான. அப்ப அது வந்து 00 ஆரம்பிக்கும். அப்ப அப்படியே பகல் 12 மணிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா 12, அடுத்து 1 மணி, பகல் 12 மணிக்கு இருப்பாரு தாண்டிட்டாரு அப்படின்னா 1 மணி. கடிகாரத்துலப்பா 1 மணி நம்ம இருப்போம். 24 மணித்தால கடிகாரமா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? ஒரு ஆண்ட்ராய்டு கடிகாரமா இருந்தா, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. 24 மணித்தால காட்டிய நேரத்தை நம்பரை காமிக்கும். டிஜிட்டலா இருந்தா 24 மணித்தாலத்தை நேரடியா காமிக்கும். அப்ப 12க்கு அடுத்து 13 சொல்லி வந்துடும். சரியா? ஆனா ஒரு சில சுவர் கடிகாரங்கள்ல அந்த அந்த நம்பர்லாம் இருக்காது. அப்போ 1 மணி என்பது
இந்த இடத்துல 13 என பேசப்படும். ஓகேவா? ஓகே சார். அப்ப இப்ப ஒரு 24 மணித்தியால கடிகாரத்துல ஒரு 24 மணித்தியால கடிகாரத்துல நேரம் வாசிக்கப்படும் பொழுது, நேரம் எழுதப்படும் பொழுது இந்த சாயல்ல தான் எழுதப்படும். இந்த சாயல்ல தான் எழுதப்படும். இதுதான் முறை. அப்ப முதலாவது மணித்தியாலம் காணப்படும், டபுள் டோட் ஒன்று காணப்படும், டபுள் டோட். சரியா? அடுத்து நிமிடம், அதுக்கடுத்து செகண்ட். இதுதான் சரியா ஒரு 24 மணித்தியாலத்துல ஒரு நேரத்தை எழுதுற முறை. இத நாங்க சர்வதேச நியம முறை எனவும் சொல்லுவோம். இத சர்வதேச நியம முறை. அப்ப நேரத்தை நியம முறையில எழுதுறது, நேரத்தை சர்வதேச முறையில எழுதுறது. சரியா? ISO அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இப்படி ஆங்கிலத்துல ISO சர்வதேச நியம முறை. அப்ப இப்போ சர்வதேச முறைமையில நியம முறைமையில சரி ISO முறைமையில எழுதி காட்டுக அப்படின்னு சொன்னா கட்டாயம் முதலாவது மணித்தியாலம் தான் காணப்படும். அப்ப அங்க 2 நம்பர்ஸ்ல எழுதியிருக்கணும். ஒரு நம்பர்ல எழுதியலாம். இப்போ உதாரணத்துக்கு 7 மணி, காலையில 7 மணி, நான் 7 மட்டும் போட்டிருப்பீங்க, அது பிழை. ஓர் இலக்கங்கள் வந்தா அதுக்கு முன்னால கட்டாயம் என்ன வரணும்? பூஜ்ஜியம் வரும். ஈர் இலக்கங்களா இருந்தா ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. ஓர் இலக்கங்கள் வந்தா, அதாவது முற்பகல் வார எல்லா இடத்துலயுமே ஒரு பூஜ்ஜியத்தை முன்னுக்கு சேர்த்து விட்டுறணும். முற்பகல் வார இடத்துல எல்லா இடத்துலயுமே என்னத்தை சேர்த்து விட்டுறணும்? பூஜ்ஜியத்தை சேர்த்து விட்டுறணும். சரி, இங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். 24 மணித்தியால கடிகாரத்தில் நேரம் சர்வதேச நியம முறைப்படி ஓகே பின்வருமாறு காட்டப்படும். அப்ப சர்வதேச முறைமை அப்படி நியம முறைமை அப்படி ISO இந்த முறைமையில நேரத்தை எழுத சொன்னாக்க முதலாவது மணித்தியாலம் காணப்படும், அப்புறம் டபுள் டோட். ரெண்டாவது நிமிடம் காணப்படும், அப்புறம் டபுள் டோட். மூன்றாவது செகண்ட் காணப்படும். ஆங்கிலத்துல அவர்னு சொல்லுவீங்க, நிமிடத்துக்கு மினிட்னு சொல்லுவீங்க, செகண்டுக்கு செகண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. சரியா? அப்ப கிளியரா இப்ப எல்லாத்துக்கும்? சரியா? அப்ப 24 மணித்தியால கடிகாரத்துல அப்ப உங்களுக்கு இப்ப நேரத்தை கொஞ்சம் வாசிக்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்படித்தானே? சரியா? சார் இப்ப இங்க உதாரணமா ஒரு உதாரணம் இப்படி பந்தியில தான் தந்திருக்காரு. சரியா? வளமையா பந்திகளை தான் ஒரு கேள்வி கொடுக்கப்படும். சரியா? பிற்பகல் 1 மணி 3 நிமிடங்கள், பிற்பகல் 1 மணி 3 நிமிடங்கள் 48 செகண்ட்கள் என்பதை சர்வதேச நியம முறைப்படி பிற்பகல் 1 மணி 3 நிமிடங்கள் 48 செகண்ட்கள். அப்ப சர்வதேச நியம முறைனா 24 மணித்தியால கடிகாரம். எத்தனை மணித்தியால கடிகாரம்? 24 மணித்தியால கடிகாரமா இருந்தா அப்ப அங்க 1 மணி 1 போடலுமா? பிற்பகல்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிற்பகல்னு தந்துட்டனால இங்க நாங்க 1 போட இயலுமா? பிற்பகல்னு வந்துட்டனால 24 மணித்தியால கடிகாரத்துல 1 என்பது இங்க 13 என எழுதப்படும். எத்தனைன்னு சொல்லி எழுதப்படும்? 13. அப்ப 13 மணி சரியா 3 நிமிடங்கள் தந்திருக்காரு. அப்ப 03 எழுதுவீங்க, ஏன்னா 2 இலக்கங்கள் எழுதப்பட வேண்டும். செகண்ட்கள் 48ன்னு நேரடியா தந்திருக்காரு. அப்ப 13 மணி 3 நிமிடங்கள் 48 செகண்ட்கள். அப்ப சர்வதேச முறைப்படி 24 மணித்தியால கடிகாரத்தின் படி அப்படி நியம முறையில ISO இதுல ஏதாவது ஒன்று சொல்லப்பட்டா சரியா 13 2 இலக்கங்கள்ல காணப்படணும், 3 2 இலக்கங்கள்ல காணப்படணும், 48 2 இலக்கங்கள்ல காணப்படணும். அதாவது மணித்தியாலம் 2 இலக்கம், நிமிடம் 2 இலக்கம், செகண்ட்கள் 2 இலக்கம் இப்படி காணப்படுமா இருந்தா அது சர்வதேச முறைமை அப்படின்னு அழைக்கப்படும். என்ன முறைமை? சர்வதேச முறைமை.
நான் பாருங்க இந்த இடத்துல திருத்தமா சொல்லியிருக்காரு. மணி, இந்த நிமிடம், இந்த செகண்ட் என்பன 2 இலக்கங்களில். எத்தனை இலக்கங்களில்? 2 இலக்கங்களில். 2 இலக்கங்களில். சரியா? 2 இலக்கங்கள் எழுதப்படுமா இருந்தா அதைத்தான் நாங்க சர்வதேச முறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே தானே? சரி. அப்ப இந்த அட்டவணையில இப்ப நீங்க அதை பார்த்து கொள்ளலாம். 12 மணித்தியால கடிகாரம், இது 12 மணித்தியால கடிகாரம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 24 மணித்தியால கடிகாரம். இங்கிட்டு எத்தனை மணித்தியால கடிகாரம்? 24 மணித்தியால கடிகாரம். 24 மணித்தியால கடிகாரம். 24 மணித்தியால கடிகாரத்துல முற்பகல் பிற்பகல்லாம் காணப்படாது. முற்பகல் பிற்பகல்லாம் என்ன செய்யாதாங்க? காணப்படாது. சரியா? அப்ப இங்க பாருங்க, முற்பகல் 1 மணி, முற்பகல் 2 மணி, முற்பகல் 3 மணி, முற்பகல் 4 மணி, அப்படி முற்பகல் 11 மணி, நண்பகல் 12 மணி வரை. இது வரைக்கும் இந்த 24 மணித்தியால கடிகாரத்துல 01, 02, 03, 04, அப்புறம் 09, 0 சரியா 10, 11, 12. அப்ப இந்த பக்கம் எழுதியிருக்கிறது 24 மணித்தியால கடிகாரம். எத்தனை மணித்தியால கடிகாரம்? 24 மணித்தியால கடிகாரம். நல்லா கவனிச்சு கொள்ளணும். 12 மணித்தியால கடிகாரத்துக்கு மட்டும்தான் முற்பகல் பிற்பகல் நாங்க பயன்படுத்துவோம். 24 மணித்தியால கடிகாரத்துல அந்த டபுள் டொட்டுக்கு முன்னால மணித்தியாலம் இருந்தா 2 இலக்கத்துல இருக்கணும். டபுள் டொட்டுக்கு பின்னால நிமிடங்கள் காணப்படும். 2 இலக்கங்கள்ல எழுதப்பட்டிருக்கும். ஒரு ஓர் இலக்க எண்ணா இருந்தா முன்னுக்கு என்னத்தை சேர்த்துக்கிறோம்? பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கிறோம். பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கிறோம். அப்ப இதுல யாருக்கா இப்ப சந்தேகம் இருக்கா? இந்த அட்டவணை அடிக்கிறதுக்கு கோப்பில இடத்தை விட்டுக்கிறோம். சில பேர் சிஆர் வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுல இன்னொரு துண்டும் இருக்குது. சிஆர் இருந்தா ஈஸியா இருக்கும். இந்த பாருங்க, இது அந்த நண்பகல் 12 மணி, அதுக்கு பிற்பாடு பிற்பகல்னு வருது. அப்ப இங்க 12 மணித்தியால கடிகாரத்துல பிற்பகல்னு வர இடத்துல எல்லாமே 13, 14, 15, 16, 17, 18ன்னு சொல்லி 24 மணி வரைக்கும் போகும். 24 மணி வரைக்கும் போகும். இத ஒரே பார்வையில பார்த்தோம்னா அதை இப்படி பார்க்கலாம். சரியா? இப்ப விளங்குதா? அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. 12 மணித்தியால கடிகாரத்துக்கு மட்டும்தான் முற்பகல் பிற்பகல். 12 மணித்தியால கடிகாரத்துக்கு மட்டும்தான் முற்பகல் பிற்பகல். 24 மணித்தியால கடிகாரம் நியம முறை, சர்வதேச முறைமைக்கு முற்பகல் பிற்பகல் என்று இல்லை. ஓகேவா? அப்ப சர்வதேச முறைமையில முற்பகல் என்பது 1ல இருந்து 12 வரைக்கும். சர்வதேச முறைமையில பிற்பகல் என்பது 13ல இருந்து 24 வரைக்கும். 13ல இருந்து எத்தனை வரைக்கும்? 24 வரைக்கும். இப்ப இதுல யாருக்காவது இப்ப குழப்பம் இருக்கா? அப்ப இந்த அட்டவணை நல்லா நீங்க ரீட் பண்ணிருக்கணும். இந்த அட்டவணையை நல்லா நீங்க ரீட் பண்ணிருக்கணும். இந்த அட்டவணை மிக முக்கியமானது. இந்த அட்டவணையை வைத்து கொண்டு தான் இதுக்கப்புறம் நாங்க இந்த பாடத்துல நகர போறோம். அப்ப இது மிகவும் இன்றியமையாது. அதனால இதை நல்லா பாத்துக்கிறோம். சரியா? அப்ப இங்க இந்த அட்டவணையை வைத்து கொண்டுதான் உங்களுக்கு கேள்வி தருவார். சரி, இந்த அட்டவணையை வைத்துக் கொண்டுதான் கேள்வி தருவார். இப்ப உதாரணத்துக்கு, சரியா, முற்பகல் 5 மணிக்கு புறப்பட்ட, சரியா, ஒரு பேருந்து வண்டி. முற்பகல் 5 மணிக்கு புறப்பட்ட ஒரு பேருந்து வண்டி, சரியா, பிற்பகல் 3 மணிக்கு தரிப்பிடத்தை அடைகின்றது. அப்ப எத்தனை மணித்தியாலங்கள் பிடிச்சிருக்கும்?
முற்பகல் 5 மணிக்கு பயணத்தை ஆரம்பித்த ஒரு பேருந்து பிற்பகல் 3 மணிக்கு தான் தரிப்பிடத்தை அடைகின்றது. அப்ப எத்தனை மணித்தியாலங்கள் பயணித்திருக்கும்? சார் 10 மணித்தியாலங்கள். எத்தனை மணித்தியாலங்கள்? 10 மணித்தியாலங்கள். 10 மணித்தியாலங்கள். இப்ப இந்த சரி, ஓகே ஓகே. நீங்க ஒரு ஆள் ஆன்சர் சொன்ன விற்பாடு இந்த கிளாஸ்ல இருக்க அவ்வளவு பேரும் ஆன்சர் சொல்லுவீங்களா இருந்தா உங்களுக்கு படிக்கிற டைம் தான் குறையும். எனக்கு வந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நீங்க கிளியரா விளங்கிக்கணும். சரியா? ஆன்சர் சொல்றதுக்கு முந்தி கொண்டு ஆன்சரை சொல்லிடணும். கேள்வி ஒன்று கேட்டா பிறகு ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நான் என் பாட்டில் வெயிட் பண்ணுவேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட டைம் தான் பிரச்சனையாகும். அப்ப நான் இப்ப 2வது கேள்வி கேட்க வாரேன். முற்பகல் 5 மணிக்கு அந்த பேருந்து பயணத்தை ஆரம்பித்து பிற்பகல் 3 மணிக்கு தரிப்பிடத்தை அடையும் அந்த நேரத்தை சர்வதேச முறையில் சொல்லுங்கள், எழுதி காட்டுங்கள். அப்படின்னா எழுதி காட்ட இயலும் தானே? அப்ப அதுக்கு இந்த அட்டவணை மிக முக்கியமானது. ஓகேவா? சரி, இந்த அட்டவணையை அடிச்சிருக்கணும் கட்டாயம். இந்த அட்டவணை அடிச்சிருக்கணும். ஆல்ரெடி காப்பியில் அடிச்சிருப்பீங்க. சார் இப்ப இங்க வாங்க பாருங்க. பிற்பகல் 2:35 எவ்வளவு? 2:35. பிற்பகல் 2:35. பிற்பகல் 2:35 மணியை சர்வதேச நியம முறையில் எழுதுக. அப்படின்னா இப்ப அந்த முதல்ல அந்த அட்டவணையில உங்களுக்கு பார்க்கும் பொழுது விளங்கிரும். பிற்பகல் 2 மணி எங்கன இருக்குது? இரண்டாவது அட்டவணையில இரண்டாவது அட்டவணையில் காணப்படும். பிற்பகல் பிற்பகல் 2 மணினா எத்தனை மணி? 14 மணி. 14 மணி. அப்ப முதலாவது 14 டபுள் டோட். அதுக்கப்புறம் எத்தனை வரும்? 35. ஓகேவா? ஓகே சார். கிளியர் தானே இப்ப? ஓம் சார். கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளும் பாப்போம். சார் சொல்லுங்க. உங்களோட அந்த யூடியூப் சேனல் நேம் கொஞ்சம் சொல்லுவீங்களா சார்? நான் சொல்றேன். கொஞ்சம் எழுதி விடுறீங்களா? எழுதிட்டேன் சார். ஓகேவா? எழுதிட்டேன். சரி. எழுதிட்டேன் சார். அப்ப பிற்பகல் 2:35 மணியை சர்வதேச நியம முறையில் எழுதுகனா 14 டபுள் டாட் 35. ஓகே தானே? ஓகே சார். சார் ஓகே சார். சார் இப்ப இந்த அட்டவணைய நாங்க இப்ப கொஞ்சம் டிஸ்கஸ் தான் பண்ண போறோம். இந்த அட்டவணையை நீங்க செய்து போட்டுட்டு பிறகு பார்க்கலாம். சரி, இப்ப இது கீழே உள்ள அட்டவணையில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் விமானங்கள் சிலவற்றின் புறப்படும் நேரங்கள் காட்டப்பட்டுள்ளன. அட்டவணையை பிரதி செய்து இடைவெளிகளை நிரப்புக. ஓகே? ஓகே சார். சார் ஓகே சார். அப்ப
முதலாவது இருக்குது கோலாலம்பூர். முதலாவது என்ன இருக்குது? கோலாலம்பூர். மலேசியாவின் ஒரு நகரம் கோலாலம்பூர். அப்ப முற்பகல் 7:05 தான் புறப்படுதா. எத்தனை மணிக்கு புறப்படுதா? 7:05. முற்பகல் 7:05. இப்ப இந்த நேரத்தை இந்த பக்கம் சர்வதேச முறையில எழுதுனா 07 சொல்லுங்க. 07 கட்டாயம் சொல்லணும். 05 இதுதான் சர்வதேச முறைமை. ஓகே சார். அப்ப இதுல உள்ளது உங்களுக்கு நிரப்ப எழுந்தானே புள்ளா? சரியா. இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தா குயிக்கா சொல்லிருங்க. சார் இப்ப பேங்காக் இருக்குது. பேங்காக் சரியா. பேங்காக் தாய்லாந்து. அப்ப தாய்லாந்துக்கு புறப்படுற விமானத்தின் நேரம் 20:30. அப்ப 20:30 ஆயிருந்தா பிற்பகல் எப்படி? பிற்பகல் 8:30. ஓகேவா? ஓகே சார். சார் அப்ப இந்த மாதிரிக்கா நிரப்புறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். சரிதானே பிள்ளைகள்? சரியா. இந்த மைக்க முதல்ல ஓப்பன் பண்ணிக்க சொன்னேன். கொஞ்சம் இது பண்ண மாட்டீங்க. சரி, அதுல ரெண்டாவது கேள்வி பின்வரும் சந்தர்ப்பங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரங்களை சர்வதேச நியம முறையில் எழுதி அவ்விவரங்களை மீண்டும் எழுதுக. எழுதவா. நல்லா கவனிச்சுக்கிறோம். பின்வரும் சந்தர்ப்பங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரங்களை சர்வதேச முறையில் எழுதி அவ்விவரங்களை மீண்டும் எழுதுகனா இதே வசனத்தை சர்வதேச முறைக்கு நீங்க எழுதணும். இதே வசனத்தை சர்வதேச முறைக்கு. இப்ப இங்க இருக்கிறது 12 மணித்தியால கடிகாரத்துல. அப்ப இந்த 12 மணித்தியால கடிகாரத்துல உள்ளதை நீங்க சர்வதேச முறைக்கு எழுதும் பொழுது இந்த முற்பகல் இந்த பிற்பகல்லாம் காணப்படாது. ஓகே ஓகே சார். அப்ப இந்த கேள்வி செய்யலாம். இது நீங்க ஹோம் ஒர்க்கா செய்யணும். பிறகு இத ஹோம் ஒர்க்கா நீங்க செய்யணும். சரியா? அடுத்து பாருங்க. மூன்றாவது கேள்வி. அட்டவணையில் தரப்பட்டுள்ள நேரங்களை 12 மணித்தியால கடிகார நேரத்தில் கூறுக. எத்தனை மணித்தியால கடிகாரத்தில்? 12 மணி. முதலாவது 24 மணித்தியாலத்துல இருக்குது. எத்தனை மணித்தியாலத்துல இருக்குது? 24 மணித்தியாலத்துல. 12 மணித்தியாலத்துல எழுதும் பொழுது கட்டாயம் மூப்ப போடணும். சொல்லுங்க. முற்பகல் போடணும் சார். முற்பகல் 8:32 சார். முற்பகல் 8:32. அதே மாதிரி 20:18 ஆயிருந்தா பிற்பகல் 1:18 சார். பிற்பகல் 1:18. நல்லா யோசிங்க. 20:18 ஆயிருந்தா பிற்பகல் 1:18 8:18 இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அப்ப அந்த கட்டாயம் அந்த அட்டவணையை நல்லா பார்த்துக்கொள்ளும். ஓகே சரி. ஓகேயா? அப்ப இதுல யாருக்காவது இப்ப குழப்பங்கள் இருக்கா? இதுல இன்னும் ஒரே ஒரு தலைப்பு இருக்குது. அதை நான் இப்ப பாத்துடலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா டைம் கொஞ்சம் காணாது. ஏன்னு சொன்னா
அந்த நோம்புல உள்ளவங்க இருக்கீங்க. அதனால அடுத்த கிளாஸ்ல இந்த பாடத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா மகள்? யாருக்கும் சிக்கல் இல்லதானே இப்ப? இல்ல சார். சார் அப்ப எனிவே குட் நைட். நைட் சார். பாய் ஓகே சார். Bye. பாய் சார். தேங்க்யூ சார். படிச்சு கொடுத்தது நல்லா இருந்துச்சு சார். டேக் கேர் சார்.